தவேகாவில் அதிமுகவினர் இதற்கு கடுமையாக விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறது வேற யாரும் கிடையாது, தவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய கட்சிகள். இது பற்றி நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் சுபேர் இணைகிறார், அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சுபேர் சார். இப்போ அதிமுகவிலிருந்து விலகி தாவேகால இணையறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆரோக்கியமானது கிடையாது அப்படின்னு திருமா குறிப்பிட்டிருக்கிறாரு. இதே போன்ற ஒரு விஷயத்தை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிமுகலேயே இபிஎஸ் தரப்பில் என்ன விமர்சனம் எழுது அப்படின்னா, கீழ்தளத்தில் அவங்க ராஜினாமா செய்கிறாங்க, மேல்தளத்திலேயே கட்சியில் இணைகிறாங்க. இது தலைமைச் செயலகமா இல்லை தாவேகாவுடைய தலைமை நிலைய அலுவலகமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த போக்கை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு செயல். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு மாசத்துக்குள்ள அவருடைய சொந்த காரணங்களை கூட சொல்லல. ஒன்றும் இதற்காக அவங்க ரிசைன் பண்றாங்கிற ஒரு தெளிவான காரணங்களை கூட சொல்லல. ஒரு கட்சி அவர்களை அங்கீகரித்து அவர்களை வேட்பாளராக நிறுத்தி அதை மக்கள் அங்கீகரித்து வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காங்க. அரசாங்க பணத்தை செலவழித்து தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இது எதையுமே மதிக்காம அவங்க இன்னைக்கு ராஜினாமா செய்திருக்காது அப்படிங்கிறது உண்மையிலேயே அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடும். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. காலையில அவங்க ராஜினாமா பண்றாங்க, சாயங்காலம் அந்த கட்சியில் சேர்றாங்க. அப்படிங்கிறது பாக்குற போது தாவேகா தன் கூட்டணி கட்சிகளை நம்ப மறுக்கிறதோங்கிற ஒரு சந்தேகம் வலுவா வருது. இப்ப தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இந்த கட்சிகளை நம்பாமல் வேறொரு கட்சிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண வச்சு அவர்களை ஜெயிக்க வச்சு அவர்கள் தன் கட்சி உறுப்பினராக மாற்றுவதற்கான வேலையை செய்திருக்காங்க. அப்படிங்கும் போது கூட்டணி கட்சிகளை இத்தனைக்கு விமர்சனங்களுக்கு மத்தியில் அந்த கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கு வகிக்கக்கூடிய கட்சிகளை நம்பாமல் இருக்கிறதாவேக்காங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருந்தோம். இன்னைக்கு கூட நாங்கள் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தாவேக்கா ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் காரணமாக இருந்திட மாட்டோம்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கூட அதை சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட இது மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம்தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது ஃபுல்லா ஒரு கட்சியிலேருந்து இப்படி இழுக்கக்கூடிய ஒரு பணி அப்படின்னு சொன்னாலுமே அப்ப அந்த 25 பேருமே போயிருக்கலாம்ல டிவி கேக்கு. ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் போதெல்லாம் திரு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி கீழே 25 பேர் இருந்தாங்க. அதே போல இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கீழே 22 பேர் இருந்தாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சியிலேருந்து ஆட்களை இழுக்கக்கூடிய பணி அப்படின்னா ஏன் அந்த 25 பேருமே போகல? இல்ல, அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர்கள் சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு அணியாக தாவேகாவுக்கு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வாக்களிச்சாங்க. அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, இந்த ஆட்சியில அமைச்சரவையில் பங்கு பெறுவோம் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. பட் அமைச்சரவையில் பங்களிக்கக்கூடிய சூழல் அங்க இல்ல. எதிர்கட்சியோட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் சமாதானம் நடந்துகிட்டு இருக்க ஒரு சூழல் ஏற்படுதாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்ப ராஜினாமா பண்ணிட்டு நம்ம அங்கேயே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. இது இல்ல, அததான் கேக்குறேன். அப்ப அவங்க முன்னாடி இது போன்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க இங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த வாய்ப்பு அப்ப கை கூடல அப்படிங்கும் போது திரும்ப அவங்க எல்லாருமே தாய்க்கழகத்துக்கே போகலாமே, ஏன் ரிசைன் பண்ணிட்டு இந்த பக்கம் வரணும்? இல்ல, இப்ப அதிமுகவுல போனா அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா கூட இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஆளும் கட்சியாக இருக்கிற பட்சத்தில் ஏதேனும் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படிங்கறதான எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப ஆளும் கட்சி ஆளும் கட்சியின் ஆதரவாக ஆளும் கட்சியினுடைய நிழலாக கொஞ்சம் இருக்கிறதா பாப்பாங்க. கான்ட்ராக்ட் எடுக்கலாம், கான்ட்ராக்டோடைய டெண்டர் எடுக்கலாம், ஏதோ வேலைகள் செய்யலாம் ஆளும் கட்சியா இருக்கிற பட்சத்தில். அதை நோக்கி தானே போறாங்க. இப்ப இல்ல, ஒரு பக்கம் எம்எல்ஏக்கள் இணைவதை தாவேகா ஊக்குவிக்கிறதாவே தெரியுது அப்படின்னு திரு சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. திரும்ப சொல்லும் போது கூட பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த விதத்திலுமே தாவேகா ஆட்சி கவிழறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம், அந்த ஒரு இது வேண்டாம், கவலையோ எதுவோ வேண்டாம் அவங்களுக்கு. ஆனா இது போன்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது இப்ப ஆரோக்கியமானது இல்லை அப்படிங்கறதையும் குறிப்பிட்டார் இல்லையா? ஆமா, இப்ப நாங்க இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம், அமைச்சரவையிலும் கூடுதலாக இடம்பெற்றிருக்கிறோம். அப்படிங்கிற இந்த ஆட்சிக்கு எங்களால் எந்த பாதிப்பும் வராதுங்கிற உறுதிமொழியும் கொடுக்கிறார். அப்ப பின்வாசல் வழியாக ராஜினாமா பண்ணிட்டு கொண்டு உள்ள சேர்க்கிறது அது ஒரு சந்தேகத்தை கிளப்புற விஷயம் தானே. ஏன் இதை நம்ம இப்படி பார்க்கணும்? இப்ப நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க, மக்கள் பிரதிநிதியா இவங்க வந்திருக்கிறாங்க, 21 நாள்ல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவங்களுக்கு அந்த உரிமை, தனிப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா? நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்கா இல்லையா?
இல்ல உரிமை இருக்கு, ஆனா என்ன காரணம்னு இருக்கு இல்லையா? இப்ப நான் ஒரு கட்சியில இருக்கேன், என்னுடைய கட்சி தலைமை எனக்கு பிடிக்கல, நான் கட்சி ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்குது, அதுக்கு நான் துணை போயிட மாட்டேன் அப்படின்றதுக்கு ரிசைன் பண்ணா ஒரு காரணம் இருக்கு. வேறொரு கட்சியில் சேருவதற்காக நான் ரிசைன் பண்றதுல என்ன நியாயம் இருக்கு? இல்ல இதே போன்ற ஒரு கேள்விதான் அமைச்சர் ஆதவர்ஜுனா கிட்ட முன்வைக்கும் போது கூட அவர் பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாரு. இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்குல்ல, திராவிட கட்சிகள்ல நடந்திருக்கு, அப்பெல்லாம் ஏன் இதே கமெண்ட் அப்ப வைக்க மாட்டேங்கிறீங்க, இப்ப மட்டும் ஏன் இதை சொல்றீங்க? எப்பயுமே இந்த விமர்சனம் இருந்துகிட்டே தான் இருக்கு. 2017 இதே மாதிரியான ஒரு சூழல் 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு வேற வேற கட்சிகள்ல இருக்கிறாங்க முக்கிய பொறுப்புகள்ல. அன்னைக்கு அவங்க என்னன்னா, அவங்க நின்ன கட்சியை எதிர்த்து வாக்களித்தாங்க. அப்படித்தான் நடந்திருக்கு. 20 நாளுக்குள்ள தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு 50 வருட அரசியல்ல 21 நாளுக்குள்ள ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்த வரலாறுங்கிறது சமீப காலத்தில் இப்பதான் நடந்திருக்கு முதல் முறையா. அதுதான் ஒரு வினோதமா இருக்கு. ஒரு கட்சியில் இருப்பாங்க, அந்த கட்சியினுடைய தலைமை பிடிக்காம வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2017 சூழல் வேற, இப்ப சூழல் வேலைன்னு பார்க்கணும் இல்லையா? ஆமா, முற்றிலுமா மாறுபட்ட சூழல். அன்னைக்கு தலைமையை எதிர்த்து வாக்களிச்சாங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தலைமையை எதிர்த்து வாக்களித்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பதவி இழந்தாங்க. அது வேறு இது வேறு. இன்னைக்கு காலையில ஒரு ராஜினாமா பண்ணிட்டு சாயங்காலம் ஒரு கட்சியில சேர்றது தமிழ்நாட்டு அரசியலே இது முதல் முறை. நன்றி திரு சுபர். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.